இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினுடைய ஆணைக்கிணங்க, அதே போல் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவுடைய ஆணைக்கிணங்க இன்று அனைத்து இடங்களிலும் வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்கள் பொதுவாக நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க. இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 25 லட்சம் தொண்டர்கள் எங்கள் கூட சேர்ந்து ஓட்டல் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துருக்காங்க. இது கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எப்போயும் சொல்லுவார், வருகின்ற தேர்தலில் திமுக 200 தொகுதியில் வெற்றி பெறும் என்று கூறுவார். இன்று தேமுதிக இந்த கூட்டணியில் வந்திருக்கு. தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறான். ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது திமுக எலெக்ஷனை முன்னிட்டு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்லைங்கிறாரு. உங்களோட எனக்கு எடப்பாடி பற்றி நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அவர் கூட நான் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம் அவர் கூட. இது அவர் எப்பவுமே பேசுகிறது தான் அது. ஏன்னா இன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் அவரை பார்த்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் சும்மா எதனா ஒரு கதை விட்டுனே பாரு அவர். அது பெருசாக சீஸ் எடுத்துக்க வேண்டாம் யாருமே. திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்குன்றது எதிர்கட்சிகளோட தொடர் விஷயம் சொல்லப்படுற விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலியல் வன்கொடுமை சார்ந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 10 நாட்கள்லேயே அதிகப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு, இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக தான் அமையும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய தொடர் வாதமாக இருக்குது. அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன்? இல்லை, மீண்டும் எதிர்கட்சின்றதை நீங்கள் எடப்பாடியே சொல்கிறீங்க. அங்கே எடப்பாடி தவிர வேறு யாரும் எனக்கு தெரியல, எதிர்கட்சியில் வேறு யாருமே தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேங்க. நீங்கள் கூட்டணியுடைய தலைமையில் இன்று தமிழகத்தினுடைய ஒன்றிய நகரம் பகுதி அனைத்து இடங்களிலும் இன்று தமிழகத்தின் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க, அதே போல எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தனுடைய ஆணைக்கிணங்க இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துப்பாங்க. ஆனால் இன்று ஒரு திருப்புமுனையாக தமிழகத்தில் ஓட்டல் உரிமையாளர்கள், அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ஊழியர்கள் இன்னைக்கு பாதிச்சிருக்காங்க இந்த கேஸ் இல்லாத. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நாள் முன்னாடி எங்கள் கட்சி அலுவலகத்தில் இஃப்தார் நோம்பு நடத்தினோம் நாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியில் அந்த இஃப்தார் நோம்பில் அந்த கஞ்சியை நாங்கள் விறகு வைத்து தான் அந்த கஞ்சியை நாங்கள் காய்ச்சினோம் நாங்கள். அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்களில் இன்னைக்கு கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் கேஸ் இல்லாமல் இன்னைக்கு எல்லா மண்டபத்தில் ரொம்ப இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க இன்னைக்கு. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் சுற்றுலா துறை நல்லா இருக்கணும். இன்னைக்கு எந்த நாட்டிலிருந்து மக்கள் வரது கிடையாது இந்தியாவுக்கு. காரணம் கேஸ் கிடையாது, எந்த ஹோட்டலில் சாப்பாடு கிடையாது. அதனால மத்திய அரசு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கின்ற மோடி அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவர் எப்பவுமே அவரே பெருமை பேசிப்பார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உலகத்தில் எல்லா தலைவரும் உங்களுக்கு நண்பர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக கச்சா எண்ணெய் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் வச்சிருக்கணும். இன்னைக்கு ஸ்டாக்கே வைக்கல, அதுக்குள்ள கேஸ் இல்லை, அப்புறம் பெட்ரோல் இல்லை சொல்லுவீங்க, 100 நாள் கழிச்சு அப்புறம் டீசல் இல்லைங்க. தேமுதிக வர்றதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி 200 தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்போ தேமுதிக வந்த உடனே அதிமுக வாஷ் அவுட், எல்லா தொகுதியும் டெபாசிட் கண்டிப்பாக இழப்பார்கள். இன்னைக்கு தேமுதிக இன்னைக்கு திமுக சேர்ந்ததுனால தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2.2 பதவியேற்பாடு கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதேசார்பற்ற கூட்டணியின்
தலைமையில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே வாய்ச்சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே துப்பில்ல துப்பில்ல சமையல் சிலிண்டர் பிரச்சனையை